ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான ஒரு கான்டென்ட் தான் கைஸ். நம்ம சேனலில் ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து இருந்தது. பேசிக்காக என்னெல்லாம் வந்து பார்க்க போகிறோன்னா, டெக்னிக் அனாலிசிஸு, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸு, அது இல்லாமல் இப்போது ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்விங் ட்ரேடாக இருக்கட்டும், ஸ்கேல்பிங்கு, டே ட்ரேடிங்கு, அப்புறமா ஷார்ட் டேர்ம் பொசிஷனல் ட்ரேடிங், அது மாதிரி ஏகப்பட்டது வந்து இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நான் அப்படின்னா என்ன, எது உங்களுக்கு செட் ஆகலாம், எந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக எல்லா வீடியோஸும் வந்து பண்ணிகிட்டே வந்து போகிறேன். மெயினாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிவார்டு. அதாவது ரிஸ்க் ரிவார்டுன்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கைஸ். நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தாண்டி, நம்ம டெக்னிக் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்க தாண்டி ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமும் கூட. ஸோ இது ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு வந்து தரணும். ஏன்னா நம்மளால் நம்ம மணியை வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் நம்ம ஒரு கரெக்டான ஒரு வழியில் வந்து இருப்போம். நம்மளோட க்ரோத் வந்து ஒரு சீரான ஒரு நிலையில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இது ஆப்வியஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது என்னென்னு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, நான் இப்போ லிவரேஜ் ட்ரேடிங்க்கு என்னோட எவ்வளோ பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், அண்ட் எவ்வளோ ஒவ்வொரு ட்ரேட்லேயும் வந்து ரிஸ்க் எடுக்கலாம், இப்போ ஸ்விங் ட்ரேட்னா எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், இது பற்றிலாம் வந்து ப்ரீஃபாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மேபி இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டாபிக் தான். அதில் நான் சங்க் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் டே டு டே ட்ரேட் பண்ணும்போது அதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி. மேபி இதுவுமே வந்து நான் சொல்ல மறந்த விஷயங்கள்லாம் மேபி பார்ட் 2 கூட வந்து பண்ணுறேன். கைஸ் இப்போது வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே என்ன வீடியோ பண்ணியிருக்கணும்னா, இப்போ இந்த ட்ரேடிங் வியூ தான் ட்ரேட் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு டூலு. ஸோ இதில் தான் சார்ட் பார்க்குறதுக்கு, எல்லாம் சார்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க டூல்ஸாக இருக்கட்டும், இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் என்னெல்லாம் இப்போ கிரிப்டோ ட்ரேட் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் நீங்கள் வந்து இப்போ எலிமெண்ட்ஸ் வந்து இது பண்ணி ரெகுலராக வந்து பார்க்கணும். ஃபாரெக்ஸ்னால் இது, யூஎஸ் இண்டெக்ஸ்னால் இதுதான் நான் வந்து பண்ணியிருக்கணும். பட் இது எல்லாத்துக்குமே ரொம்ப கோரான ஒரு பேஸான ஒரு விஷயம் தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த டூல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனா, அண்டு இந்த கலர் மாற்றுறதா இருக்கட்டும், எப்படி உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பண்ணுறேன். இப்போ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ட்விட்டரில் நான் ரெகுலராக என்னோடய ட்ரேட் ஐடியாஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டை எந்த மாதிரி போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோடய ட்ரேட் செட்டப்ஸே கூட நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கேல்ப் அந்த மாதிரிலாம் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3.3 RR புக்டு, அப்புறம் -1 hour புக்டு. ஸோ அதெல்லாம் என்ன நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேர் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருந்ததுன்னா அது மேபி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் ப்ராப்பராக எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டில் இருந்தே வந்து பார்ப்போம். இப்போது ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன, அந்த RRலாம் சொல்கிறேன்ல, அதில் என்னன்னு சொல்கிறேன் கைஸ். இப்போது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணதே வச்சு வந்து சொல்கிறேன்னு பாருங்களேன். ஸோ இப்போ சிம்பிளாக இது வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி வந்து $18,928 வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா, இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து லாங் அப்படின்வாங்க. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கிறது உண்டு. ஸோ அது மறக்காமல் போய் பாருங்கள். ட்ரேடிங் வியூவில் இந்த மாதிரி ஒரு டூல் வந்து இருக்குது கைஸ். இந்த டூல் பற்றி எப்படி யூஸ் பண்ணால் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். பட் இப்போ ஜஸ்ட் என்னோட எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். இப்போ நீங்கள் வந்து ஸ்பாட்டில் பை பண்ணுறீங்கன்னா உங்களால் பை மட்டும் தான் பண்ண முடியும். உங்களால் வந்து செல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் $1 இப்போ 80 cents விடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுடானா $1 செல் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் வந்து உங்களால் இப்போ $1 கீழே விழுறதுக்கு வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. பட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் $1 கீழே போகும். அதனால் நான் இது வந்து ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ட்ஸ் வந்து நீங்கள் கம்மி ப்ரைஸ், நீங்கள் எதிர்பார்த்த ப்ரைஸ் போனோன்னே இந்த பை பண்ணுவீங்க. அதுதான் ஷார்ட்டிங் அப்படின்வாங்க. ஃபியூச்சர்ஸ் வீடியோ வந்து மறக்காம போய் பாருங்கள். ஸோ இதான் கைஸ், இந்த ரெட் கலரில் இருக்க ஏரியா. இப்போ இது வந்து ஷார்ட் செட்டப்பு. இந்த ரெட் கலரில் இருக்க ஏரியா வந்து நான் எடுக்கிற ரிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு இப்போ பேக் டு இந்த இது செட்டப்பே வந்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. ஸோ இது வந்து லாங் பொசிஷன், அது வந்து ஷார்ட் பொசிஷன், அப்படியே இன்வர்ஸ் தான் இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் இந்த அளவுக்கு தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ சப்போஸ் ப்ரைஸ் வந்து $18,751 வந்து போயிருச்சுன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். சப்போஸ் ப்ரைஸ் வந்து $19,523 வந்து போச்சுடானா அதான் என்னோட டார்கெட்டு. நான் மேலே போகும் அப்படின்னு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால இதுதான் என்னோட செட்டப். ஓகேங்களா, சப்போஸ் நான் ஒரு பிடிசியே வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனால் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும், ஒரு $200 பிலோ $200 என்னோட லாஸாக
வந்து இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரேட் வந்து நெகட்டிவாக வந்து போச்சுட்டான்னா, இதே சப்போஸ் ப்ராஃபிட்டபுளாக இந்த ட்ரேட் வந்து போச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு $600 பக்கம் வந்து என்னோட ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஆக்சுவலாக $600 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்டு என்ன, இப்போ நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறது வெறும் $200 கம்மி, ஆனால் எனக்கு ரிவார்டு வர்றது $600 அப்படிங்கிற அளவுக்கு. அப்போ ஆப்வியஸாக நான் வந்து 1 மடங்கு வந்து ரிஸ்க் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு 3 மடங்குக்கு மேலே எனக்கு வந்து ப்ராஃபிட்ஸாக கிடைக்குது. நான் இப்போ $100 ரிஸ்க் பண்ணுறேன்னா எனக்கு $300 மேலே வந்து ரிவார்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 RR புக்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அதாவது $100 ரிஸ்க் பண்ணுறேன், இப்போ லாஸ் ஆச்சுன்னா எனக்கு $100 ஆகும். ப்ராஃபிட்டாக வந்ததுன்னா எனக்கு $330 வரும். அதுதான். ஸோ என்னோட செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சிமிலராக உங்களுக்கு எப்படின்னு வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ எல்லாமே இப்போது பேசிக்காக நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்போது ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1 1:2 1:3 அப்படிங்கலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்போ கரண்ட்டாக ஒரு ஸ்கேல்ப் எடுத்திருந்தேன். ஸோ இது பாருங்களேன், இது எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு இப்போ 3.24 இந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நான் இப்போ $100 ரிஸ்க் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு $324 வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இப்போது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. சப்போஸ் என்னோட டார்கெட் லிமிட் பண்ணிக்கிட்டேன்னா 1:2 1:3 இந்த மாதிரி எவ்வளோ வேணால் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ட்ரேடிங் செட்டப்ஸ் பொறுத்து இப்போ எல்லா ட்ரேடுமே நான் 1:3 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்லாம் இல்லை. சில ட்ரேட் வந்து எனக்கு 1:2 தான் கிடைக்கும், சிலது வந்து எனக்கு 1:5 கிடைக்கலாம். பட் இப்போ நான் எப்பவுமே நான் வந்து ஒரு இது வந்து ஃபாலோ பண்ணுறேன் கைஸ். மினிமம் நான் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறது. சில பேர் 1:1 1:1.5லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் எனக்கு அது பர்சனலாக வந்து செட் ஆகலை. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு ட்ரேட் ஜெயிச்சிட்டேன், இப்போ என்கிட்ட $10,000 இருக்குது, நான் 100x லாங் ஷார்ட் பண்ணி மொத்தமாக காலி பண்ணுறேன்னா அப்படி ஆகாது கைஸ். லாங் டேர்மில் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ணால் தான் உண்டு. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:2 அப்படிங்கிற நான் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதத்தில் நான் வந்து ஒரு 20 நாள் ட்ரேட் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ட்ரேட் மட்டும் வந்து எடுக்கிறேன்னு வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த 1:2 செட்டப்லேயே வந்து நான் வந்து ஒரு 10 டேஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு 10 டேஸ் லாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 10 டேஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்கனால இந்த 10 டேஸ் லூஸ் பண்ணுறதை தாண்டி எனக்கு வந்து ஒரு 5 டேஸ் கிட்ட ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஸோ 10 டேஸ் ப்ராஃபிட்டு 10 டேஸ் லாஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கைஸ், ஏன் எனக்கு வந்து 1:2 தான் வந்து செட் ஆகுது அப்படிங்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 20 நாள் ட்ரேட் பண்ணுறேன், ஒரு 20 ட்ரேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 20 நாள் 20 ட்ரேடு, அதில் ஆவரேஜாக என்னோட ரிஸ்க் ரிவார்டு வந்து கேவலமாக ஸ்க்ரிபிள் பண்ணுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2னே வந்து வச்சுக்கோங்க. சில சமயம் ஏன்னா நான் வந்து மினிமலாகவே 1:2 தான் வந்து எடுப்பேன். ஸோ அது கீழே வந்து நான் எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அதில் 10 நாள் வந்து நான் வந்து லாஸ் பண்ணுறேன், 10 நாள் 10 நாள் வந்து ப்ராஃபிட் பின்னு வச்சுப்போம். ஸோ இப்போது வந்து 10 நாள் லாஸ் பண்ணிட்டு 10 நாள் ப்ராஃபிட்டபுளாக வந்து இருக்குது. அப்போது இங்கே என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் லாஸுக்கு வந்து எனக்கு 10 நாளுக்கு 10 போகுது. அதே வந்து இந்த இடத்துல 2 ரிவார்டாக வந்து கிடைக்குது 10 நாளுக்கு வந்து. அப்போ எனக்கு 20. அப்போ கிட்டத்தட்ட என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டில் இது ரெண்டும் டேலி பண்ணும்போது எனக்கு வந்து அட் த எண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 மிச்சம் வந்து இருக்கும். அதாவது நான் லாஸ் பண்ணது $100 வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் பண்ணது ஓவரால் $200. அப்போ அந்த மாதம் எனக்கு வந்து $100 வந்து நான் வந்து மேக் பண்ணதாக வந்து இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். அண்டு சப்போஸ் இதே வந்து இன்னும் கம்மியாக வந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு 8 நாள் தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன்னா அப்போ கூட எங்ககிட்ட 16 இருக்கும். ஸோ ரொம்ப கேவலமாக ஸ்க்ரிபிள் பண்ணுறேன், ஸ்டில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட என்கிட்ட 16 இருக்கும், அப்போ கூட $60 ப்ராஃபிட்டில் வந்து இருப்பேன். ஸோ நான் பிரேக் ஈவன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் ஈவன்னா ஒன்றும் இல்லை கைஸ், நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நிற்கிறது தான் பிரேக் ஈவன் அப்படின்வாங்க. ஸோ இப்போ நான் வந்து லாஸ் பண்ணது 10, ஆனால் நான் வெறும் ஒரு 5 வாட்டி மட்டும் வின் பண்ணாலுமே எனக்கு வந்து போதும் நான் வந்து பிரேக் ஈவனாக வந்து இருக்கிறதுக்கு. உங்களுக்கு அப்சல்யூட்டாக இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதனால தான் நான் வந்து 1:2 அப்படின்னு ஸ்டிக் ஆன் ஆகுது. சில பேருக்கு 1:1.5லாம் வந்து செட் ஆகும். அதாவது $100 லாஸ் ரிஸ்க் பண்ணி $150 வந்தால் போதும் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் அக்ரெசிவாக இருக்கும். அவங்களோட ட்ரேடிங் செட்டப் அதுக்கேற்ற மாதிரிலாம் இருக்கும். ட்ரேடிங் இந்த சிஸ்டம்ஸ் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் பேசிக்காக இதில் இருக்கிறது. என்ட்ரியிலேருந்து நம்ம எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்,
இப்போ நான் வந்து 1:1 கூட சில பேர் வந்து வைப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸஸ். அதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. மினிமலாக ஒரு ட்ரேடர் அப்படின்னு எடுத்துக்கும்போது 1:1.5 1:2 தான் வந்து ஸ்டிக் ஆன் ஆவாங்க. ஓகேங்களா? எப்படி இந்த ட்ரேட் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுற அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ட்ரேடில் எவ்வளோ பண்ணிங்கன்னா, ஒரே ட்ரேடு நான் இப்போ வந்து பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ண போகிறேன், ரிஸ்க் ரிவார்ட்லாம் மேனேஜ் பண்ணல என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்வாங்க. இது ரொம்ப எல்லாருமே வந்து ட்ரேடிங்கில் உள்ள வரும்போது கற்றுக்கக்கூடியது தான். ஸோ பட் நான் இது வந்து இப்போது இதெல்லாம் பற்றி நான் ஃபர்தராக சொல்கிறேனே. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கீழே பிரேக் அவுட் ஆச்சுட்டான்னா இது வந்து அட்லீஸ்ட் இந்த வரைக்குமாவது போகும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ரொம்ப பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணுங்கள், சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். பட் ரிஸ்க் ரிவார்ட் தான் உங்களை வந்து காப்பாற்றி விடும். அது எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இல்லையா அப்படிங்க டிசைட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ சப்போஸ் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், ஸ்டாப் லாஸ் வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன், இங்கே எங்கேயாவது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து இங்கே இருக்குது. பட் இதே நான் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் வைக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரி ஒரு 2-3 பிட்காயின் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன், ஏன்னா இது வரைக்கும் போயிடும், ஏன்னா டவுன் சைடு வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே டிவைட் ஆகி மொத்தமாக அந்த மேலே வந்து போயிருக்குது. ஸோ ரிஸ்க் ரிவார்டு தான். இப்போ இந்த ட்ரேட் வந்து நீங்கள் உங்களோட லாஸ்க்கு வந்து $60 அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடணும், நான் எவ்வளோ லாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது செகண்டரி, அந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் லாஸ் நான் இந்த அளவுக்கு தான் எடுப்பேன். எப்போவுமே உங்களோட கேபிட்டலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கணும். சரி ஓகே, நான் இப்போது என்னோடய ஃபியூச்சர்ஸ்க்கு நான் எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன், அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் பண்ணலாம் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்காக நான் என்னோடய ஹோல் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நான் 2-3 அக்கௌண்ட் தனித்தனியாக இப்போ OKX, பினான்ஸு, அப்புறம் இன்னொரு எக்ஸ்சேஞ்செலாம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது உண்டு. ஸோ ஃபியூச்சர்ஸ்க்கு அப்படின்னும் போது 10% கேபிட்டலுங்க, மற்ற 90%ல் வந்து ஸ்பாட்டு, அது இல்லாமல் லாங் டேர்ம் ஹோல்டிங்கு, USDTயாக வந்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி இருக்குது. அதை பற்றி தனி வீடியோ மேபி வந்து மேக் பண்ணுறேன். சரி, இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு 10% மேலே வந்து அலோகேட் பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு $2,000 ஒரு $1,000 இருக்குது வச்சுக்கோங்க. ஒரு $100 வச்சு வந்து ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது $100 தானே, பரவாயில்ல, ஒரு $10, $15, $20 வச்சு வந்து பண்ணுங்கள். அதுலேருந்து வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. அது மூலியமாகவே நீங்கள் வந்து இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து $100 வச்சுட்டு நான் வந்து $1,000 ஆக்கணும்னா அது வந்து கேம்லிங்கு, டீகன் பிளே, அது வேறு, அது தனி செக்ஷன். ஓகேங்களா? பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுறது தான் வந்து நல்லது. அதுதான் வந்து முக்கியமும் கூட. சரி, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட $1,000 வந்து இருக்குங்க. $1,000 நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டே $1,000ன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட $10,000 இருக்கனால சரி, $1,000 மூலமா நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலான்னா, ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு RR வந்து ஸ்டிக் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஸ்கேல்ப்பு இல்லை ஓரளவுக்கு நான் வந்து டே ட்ரேடு அது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து பண்ணுறேன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு முடிஞ்ச அளவுக்கு இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 1%லேருந்து மேக்ஸிமமே 2% வந்து ஸ்டிக் ஆன் ஆயிக்கோங்க. அப்போ 1% அப்படின்னும் போது $1,000க்கு $10 தான் வந்து வரும். ஸோ $10லேருந்து $20 தான் ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் பண்ணோம். அப்போ நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் எடுக்கிற என்ட்ரி வந்து, ஸோ இப்போ நான் எடுக்க போகிற ரிஸ்க் வந்து 2%ன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் 1% வச்சுருந்தா இன்னும் நல்லது. ஸோ 2% அப்படின்னும் போது நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இந்த இடத்துல $20, எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $61 ட்ரேடிங் ஃபீலாம் வந்து போக $60 வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிஸ்க் வந்து செட் பண்ணிக்கணும். ஒரு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமமே வந்து 2 to 3% தான் வந்து லூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் டே ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுறீங்கடானா, ஸ்விங் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5%, 3 to 5% அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். உங்கள் கேபிட்டல் பொறுத்து இந்த அளவுக்கு வந்து செட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் நான் இந்த ட்ரேடிங் மூலமாகவே லைஃப்பில் வந்து செட்டில் ஆக முடியுமா? சில ட்ரேடர்ஸ்லாம் சீக்கிரமாக அவங்க லைஃப்பில் ஒரு 3-2 இயர்ஸ்லேயே வந்து செட்டில் ஆகிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிள், அதெல்லாம் பற்றி நான் தனியாக வந்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதுதான் கைஸ் பேசிக்கு. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விங் ட்ரேட்னா ஒரு 3-4% ஸ்டிக் ஆகிக்கணும். இதே நீங்கள் ஸ்கேல்ப்பு, டே ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2% மேலே ஒரு ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் பண்ணாதீங்க. ஸோ இந்த ட்ரேடிங் செட்டப்ஸ் அதெல்லாம் பற்றி வந்து தனியாக வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ரிஸ்க் டு ரிவார்ட்னா என்ன, ஸ்டாப் லாஸ்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு இன்னொன்று வந்து நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அக்கௌண்ட் வந்து ப்ளோ பண்ணிட்டீங்கனாலோ இல்லை உங்களோட ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிட்டீங்கனாலோ இந்த வாரத்துக்கு இவ்வளோதான்னு வந்து வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து பாருங்கள், இது வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி செட்டப்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு
வாரத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 10 hour, அதாவது 10 இப்போது நான் ரிஸ்க் பண்ணுறது வந்து $20, அந்த வாரத்துக்கே நான் வந்து ஒரு 10 hour வந்து வந்துச்சுன்னா ஓகே. அப்போது 10 hourனா $200 மேலே ப்ராஃபிட் வந்துட்டா, $200 மேலே நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டா ட்ரேட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனியாக வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னே பர்சனலாக கோல்ஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு ரிஸ்க் ரிவார்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மேபி பார்ட் 2 வீடியோவும் பண்ணுறேன். இதில் என்ன டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்கிறதுன்னு வந்து தெரியல. அந்த மாதிரி வந்து இருக்கனால உங்களுக்கு இதோட ஐடியாலஜி என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள் என் கூட. அண்ட் ட்விட்டர்லேயும் என்னோட ட்ரேட் செட்டப்ஸ்லாம் போட்டுருக்கிறது உண்டு. நெக்ஸ்ட்டு இதோட பேசிக் டியூட்டோரியல் வீடியோ பண்ணட்டுமான்னு சொல்லுங்கள், ட்ரேடிங் வீடியோ இது. அண்ட் ட்ரேடிங்கில் ரிலேட்டடான என்னென்ன டாபிக்ஸில் வீடியோ பண்ணலான்னு வந்து சொல்லுங்கள். பாய் பாய், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.